வணக்கம் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மள பல பேர் பல சந்தர்ப்பங்கள்ல தனிமையை உணர்ந்திருப்போம். அப்படி தனிமையை உணரும்போது நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள், நம்மளோட உற்றார் உறவினர்கள், இவ்வளோ காலமா நம்பிக்கையோட பக்தியோட வணங்கிட்டு வந்திருந்த தெய்வங்கள், இந்த பிரபஞ்சம், இயற்கை, இது எல்லாமே நம்மளுக்கு மோசம் செஞ்சுட்டு தான் நினைப்போம், துரோகம் செஞ்சுட்டு தான் நினைப்போம். ஆக்சுவலி அது உண்மை இல்லை. இந்த தனிமையான சூழ்நிலை உங்களுக்கு உங்களை நீங்களே மறு உருவாக்கம் செஞ்சுக்கிறதுக்கும் உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல நீங்க உடைஞ்சிடாம உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல விஷயங்கள், உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காத நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அது எல்லாமே நீங்க யோசிச்சு அதுக்கு நன்றி உணர்வோடு நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, பொறுமையா யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவோட உங்களுக்கு ஒரு பேராற்றல் கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற பேராற்றல் வெளிப்படும். அந்த பேராற்றல்னு நான் குறிப்பிடுறது, இத்தனை நாளா நீங்க கற்றிருந்த அறிவா இருக்கலாம், அனுபவங்களா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணி உங்க கோலை நோக்கி நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க செட் பண்ணியிருக்கிற அந்த கோலை விட ஒரு படி மேல போய் நீங்க உட்காருவீங்க. அப்படி நீங்க உட்காரும்போது இதை விட இன்னும் நிறைய செய்யலாம், இதை விட நான் இன்னும் எப்படி பெட்டரா கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், முயற்சி, வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ இன்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாப்டர், உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் உருவாகணும்னு நான் அந்த கடவுள்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே